ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். நீ மட்டும் தான் சூப்பரா இருக்க, நான் சூப்பரா இல்ல. ஏன்னா புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் பாரு நேத்து போட்ட ட்ரெஸ் அப்படியே போட்டு வந்திருக்கேன். நேற்று ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸ், அதை வந்து வீடியோல அப்படியே சொல்றேன். கொல்லிமலை போயிட்டு ரிட்டன் கீழே நாமக்கல் வந்தோம். நாமக்கல் வந்து ரூம் பார்த்தா நாதாரி பயிலுக ஒரு ரூமு, நான் ஏசி ரூமு 1500 2500 3500 ஒருத்தன் 8500 வரை இங்க கேட்கறான். ஹில்ஸ்ல இருந்து சீக்கிரமாவே இறங்கிட்டோம். ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஊருக்கு அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நாங்க எப்பயோ ஹில்ஸ்ல இருந்து இறங்கிட்டோம். ஆனா நைட்டு 11:30 மணி வரையும் ரூமுக்காக நாமக்கல்ல ஒரு ரூம் கிடைக்காது. அதுவும் ஒரு நைட்டு கூட நான் ஒரு 11 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் ஒரு ரூம் தர மாட்டீங்களா? அதுவும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனா கூட அஃபோர்டபிளான பிரைஸ்ல கேரளா போனோம் 1000 ரூபாய்க்கு 4 பேர் 5 பேர் தங்கிக்கிட்டோம். இங்க ஒரு ரூம் தான் தருவாராம், அதுல 2 பேர் தான் தங்கணுமா. அதுவும் எல்லாருமே அதேதான். சீரியஸா நாமக்கல்ல இருக்க அந்த தேவி அன்னபூர்ணா ஒஸ்ட்டுப்பா. இங்க பாருங்க பலாப்பழம் வாங்கினோம், அதுல ஒண்ணு சாப்பிட்டுட்டோம். பேலன்ஸ் இருக்கதை வந்து குரங்கெல்லாம் போட போறோம். இப்போ பாருங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இங்க பாருங்க ஒருத்தன் பாக்குறான் பாருங்க நம்மள. அது நம்ம இனங்கள் கூடாது, உங்க இனங்கள் மட்டும் தான் சொல்லணும். காலா கட்ரி இங்க வீங்கிருச்சு உனக்கு. இங்க பாரு, இதுதான் கடிச்சிருக்கு ஆக்சுவலா. இதோ பாரு ஓடுது பாரு. மலை நல்லா இருக்கியா? மலை கடிக்கும், கட்டெரும்பு கடிக்கும். அம்மா பஸ் வருது. கட்டெரும்புனா கடிக்கதான் செய்யும், வாயிலே கடிச்சிருக்கணும். கையில போமா. ஒகேனக்கல் வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்க பாருங்க ஒகேனக்கல் 4 கிலோமீட்டர் அப்படின்னு காட்டிருக்கு. 4 கிலோமீட்டரு. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு சும்மா நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்தியிருக்கோம். ஸோ இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. காரை நிறுத்த வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் நிறுத்தி தான் போயிட்டுருக்கோம். ஜீவிதா என்ன பண்றது, புள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு மோளை பேலன்னு போய்கிட்டே இருக்கு. நிறுத்தி தான் போற மாதிரி இருக்கு. கார்த்தி ப்ரோலாம் முன்னாடி போயிட்டாங்க, நாங்க இப்ப இனிமே தான் போயிட்டு இருக்கோம். ஆதிரா வந்து பாத்ரூம் போயிட்டா, வேற வழியே இல்லை. நாங்க நடுவுல நிப்பாட்டி வாஷ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. தம்பி பேக் கூட வாஷ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 2 செகண்ட்ல எனக்கு ஒரு சரியான கட்டெரும்பு செம்ம பெருசு நல்லா கிடைச்சிருச்சு. கால் இன்னும் வலிக்குது. அந்த கையோடைய குரங்கு நம்ம வச்சிருந்த எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஆமா கைஸ், நாங்க வச்சிருந்த ஃப்ரூட்டி எல்லாம் தூக்கிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஆயில் மசாஜ் பண்ண போகிறோம். என்னாச்சு? வாங்க டென்ஷன். இங்கே பாருங்க டென்ஷன் ஆகிறாரு ப்ரோ. ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ? மீனை பிடிச்சி சமைக்கிறது ஆளுங்கள்ட்ட கொடுத்துருவோம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வாங்கி சமைக்கிற ஆளுங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் வந்து ஒரு அக்காவை பிடிச்சோம். இந்த அக்காட்ட தான் மீன் வாங்கி நாங்கள் சமைச்சு கொடுத்துருவோம். ஓகே கைஸ், வெயில் வந்து கொளுத்துன்னு கொளுத்துது. அதனால நாங்கள் வந்து வேகமாக நடக்கிறோம். தலையில் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறோம். இருந்தாலும் வெயில் இறக்குது, பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. எப்படா தண்ணியில் போய் தலையை நனைப்போன்னு இருக்கு. என்ன ஜீவிதா என்னடி மீன் வாங்கிட்டு இருக்கோம்டா. உயிர் மீன் எங்க? என்னது எடுத்து போட்டிருக்கோம் பாரு. எங்க? இது எல்லாமே உயிர் மீனா? பரவாயில்ல கொடுங்க. அங்க என்ன சாமி பாத்தீங்க? மீனா? எப்படி சாப்பிடுவாங்க மீன்? மம்மனு சாப்பிடுவாங்களா? பிடிக்குமா பாப்பாக்கு? பிடிக்குமா? என்னது? ஆமா தண்ணி அருவி தண்ணியில வந்து வரத பார்த்துருக்கு. தண்ணி குளிக்க வேணாமா? வேண்டாமா? ஏன் பிடிக்காதா பாப்பாக்கு? அம்மாவும் அப்பாவும் போய் தண்ணியில குளிச்சிடவே கூடாது. அம்மா அப்பா தண்ணியில குளிச்சிட்டாங்கன்னா ஆதிராவால ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியாது. நீயும் குளிக்க மாட்ட, உனக்கும் விளையாட தெரியாது.
விளையாடுறா சும்மா ஆடுறானாலும் கேட்க மாட்டேன். குளிக்க மாட்டா, நானும் குளிக்க கூடாது. நான் இருந்துட்டேன்னா கூட பரவாயில்ல. நாங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் இருக்கணும். சேர்ந்து குளிச்சிடக்கூடாது, சந்தோஷமாவே இருந்துடக்கூடாது. என்ஜாய் பண்ணிடக்கூடாது. ஆமா. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். குளிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க. ஸோ மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ஹாய் ப்ரோ. மசாஜ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ மசாஜ் வந்து கவர்மெண்ட் ரேட் படி 400 ரூபா அப்படின்னாங்க. நம்ம வந்து அடித்து பேசி 250 ரூபாய்க்கு முடிச்சுக்குவோம். ஸோ அங்கே தான் போய் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மசாஜ் பண்ணலையா? இந்த அப்படி போயிடுவேனே. ஏய், நான் மசாஜ் தானடி போனேன். நீ போறியா மசாஜ்? ஏன்? ஹெட் மசாஜ் மட்டும் பண்ணிக்கோ. பிடிக்காதா? ஐயா சரி வா. சனிக்கிழமை செம்ம ரஷ்ஷா இருக்கு. எப்படி குளிச்சுட்டு எப்படி வர போறோம்னு தெரியல. சீக்கிரமா நாங்க உள்ள போயிட்டு முதல்ல குளிக்கிற வேலையை பார்க்குறோம். ப்ரோ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? முடிஞ்சு ப்ரோ. அதான் ஆயில் கண்ணு போடுறதுனால ஆயில் மட்டும் கொஞ்சம் நல்ல ஆயிலாக வாங்கிக்கலாம். அண்ணா நீங்கள் தான் பண்ண போகிறீங்களா? வந்து மசாஜ் பண்ண வந்தாச்சு. நம்மளோட லொக்கேஷனை பாருங்களேன், வேற லெவலு. இங்கே பாருங்க, தண்ணி ஓடுது பக்கத்துலேயே. மசாஜ் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கலக்குங்க. மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. யோ, யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ள, உங்க மகன். ஏன் மகனா? என்னாச்சுடா மகனா உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். இந்த காலத்து ஃபேஷன். குளிச்சிட்டிங்களா? சரியான குளியல், செம்மையா தண்ணி. அப்போ ரொம்ப மனசு வந்து ஆத்ம திருப்தியா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு பயங்கர தண்ணி, செம்ம ஆட்டம். ஆதிராவும் இதில் எங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டா. நேற்றெல்லாம் ஒரே அழுகை, இன்னொன்று தண்ணி பார்த்துட்டு வரமாட்டேன்னா இங்கே இப்படி பொத்தான்னு கொட்டுது, அதில் வந்து விளையாடுவேன்னு ஒரே அழுகை. அப்புறம் வந்து விளையாண்டுட்டு இருந்தா நாங்களும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். குளிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு குழி, அது அப்படியே காலை உள்ளே விட்டு காலில் செம்ம அடி எனக்கு. அந்த மாதிரி தாண்டி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கால் உள்ளே போயிடுச்சு. ஒகேனக்கல் வந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு போனதை பார்த்து போங்க. ஒரு குழி இருக்குது, பயங்கரமான குழி இருக்குது, சேஃபாக போங்க. செம்மடி காலில் எனக்கு. மசாஜ் முடிச்சுட்டு நல்லா குளியலை போட்டு உடம்புல இருந்த பாரமே இறங்கிடுச்சு. குய்யும் கத்திட்டு கிடந்தேன் நான், வலி தாங்க முடியல. ஓகே, நாங்கள் வந்து ஃபைனலாக சாப்பிட வந்துட்டோம். 3 பேருக்கு 4 பேருக்கு, இங்கே 3 பேர் சாப்பிடுவோம். ஓகே, ஃபைனலாக சாப்பிட வந்துட்டோம். மீன்லாம் ரெடி ஆயிடுச்சு. அங்கே வந்து சிக்கன் 65 கொஞ்சம் அர்ஜுன் நத்தியில் போட்டு ரெடியாக உட்காந்துட்டா. என்னடா இருக்கு? சூப்பராக இருக்கு. என்னென்ன மெனு? மீன், மீன் குழம்பு, அப்புறம் மீன் ஃப்ரை, சிக்கன் 65. ஜாலி தான். ஆக்சுவலாக இங்கே வந்து மீன் ஃப்ரை தான் செய்வாங்க. நம்ம காந்திபுரம் வந்து வெளியவே சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அதையும் 65 பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அடிஷ்னலாக ஆட் ஆன ஒரு சைடிஷ். சூப்பர் சூப்பர். சின்ன மீனாக வைக்கிறேன், சாப்பிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ணா எப்படி இருக்கு? இது இப்போதான் நான் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். பண்ணுங்கண்ணே பண்ணுங்க. லெவலில் இருக்கு. சாப்பிட்ட டேஸ்ட் மட்டும் எப்படி ஒரு புடி அக்கா
எப்படி இருக்கு? சாப்பிடுங்க. விஜய் வெயிட்டிங்ல இருக்கான். ஜெய் வெயிட்டிங்லேயே வெறியேறுதா? என்னடா? ஓகே காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் ட்ரிப் முடிஞ்சு. ஏன் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து படகு சவாரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த பரிசல் சவாரி போகணும், பரிசலில் போகணும் தான் நாங்கள் பயங்கர ஆர்வமாக இருந்தோம். கடைசியில் இன்னைக்கு கிளைமேட் வந்து மழை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்துருச்சு. ஸோ புயல் காத்தோட கூடிய மழைன்றனால 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோன்ட்டாங்க. பரிசல்லாம் ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் பயங்கர டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்தோம், குடித்தோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஃபன்னாக போயிருக்கும். உங்களுக்கும் நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். எங்களுக்கும் பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் லாக்ஸி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Thank you so much. Bye. Bye.